பிக் பாஸ் சீசன் 8ல நேத்து ராணவ் எவிக்ட் ஆகி வெளியே வந்தது பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்தது. ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏஆர்எம் அப்படின்ற லெட்டர் வைஸ் தான் எல்லாரும் டைட்டில் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப இந்த தடவை ராணவ் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில ராணவ் கூட அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா அவரோட நம்பிக்கை அவருக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாம ராணவ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமா சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு நடந்த எவிக்ஷன் அநியாயமானது, எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டோரிஸ் மூலமா ஷேர் பண்ணிட்டு வராரு. அதுல ராணவோட சிஸ்டர் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில நீங்க அநியாயமா வெளியேற்றப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு நடந்தது அன்ஃபேர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், உங்களோட உண்மையான டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு நீங்க காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மேலும் ராணவ் தான் டைட்டில் வின் பண்ணிருக்க வேண்டியது, வேணும்னே அவரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கப்ப தொட்டவன் எவனும் உருப்டதா சரித்திரமே இல்ல, கவின் ஹரிஷ் கல்யாண் வரிசையில உங்களுக்கும் சிறந்த எதிர்காலம் அமையும், உங்களோட அப்பாவித்தனமான மனசுக்கு நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பலருமே ராணவுக்கும் நடந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது எல்லாத்தையுமே ராணவ் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேரும் பண்ணிட்டு வராரு. இதை தொடர்ந்து ராணவோட அப்பாவும் ராணவ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரீசெண்டா கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராணவ் உண்மையிலேயே டேலண்டான பையன், அவனை வேணும்னே வெளியில அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷ்ணு உள்ள வந்தப்ப நீங்க எல்லாரும் ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கீங்க, இன்னொரு குதிரை ஜெயிக்கிறதுக்காக இன்னொரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரு ராணவ தான் மென்ஷன் பண்றாரு அப்படின்றது அங்க இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால ஜாக்லின் கோர ஒரு கட்டத்துல உன் காலை நான் உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுற விதத்துல பேசியிருந்தாங்க. அந்த விஷயம் எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்திருந்துச்சு. அப்படி பார்த்தா கர்மா இஸ் பூமரங் அப்படின்ற மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ் நடந்துச்சு. அந்த டாஸ்ல ராணவ் எப்படியோ அதிகமா பாயிண்ட் எடுத்துட்டாரு. ஆனா ஜாக்லினால ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாம ஜீரோல தான் இருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார என் பையன் இருக்கிறதுக்கு உள்ள இருக்க பலருமே அகைன்ஸ்டா வேலை செஞ்சிருக்காங்க, உள்ள இருந்திருந்தா என் பையன் தான் டைட்டில் வின் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி ராணவோட அப்பாவும் ரொம்ப எமோஷனலா இந்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. ராணவ் பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வன்மத்தோட விளையாடக்கூடாது, பேகேஜ் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல இருக்கிற ஹோஸ்ட்டை அவங்கள விட அதிகமா ஒரு பேகேஜ் தூக்கிட்டு வராங்க. அப்படி என்னதான் ராணவ் மேல இவங்களுக்கு காண்டன் தெரியல, ஆனா பெரிய பேகேஜ் இருக்கிறது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. திஸ் இஸ் an extremely unprofessional attitude from the host. இது எந்த வகையிலயும் அக்செப்டபிளாவே இல்ல. அதே மாதிரி ராணவோட எவிக்ஷனை கூட எந்த வகையிலயும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓட்டு கவுண்ட் கம்மியா இருக்கு, ஓட்ஸ் ராணவுக்கு வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஜோக்கா இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை.